என்னடா இவன் நாய்க்குட்டியை கயிறுல கட்டி தொங்க விட்டுட்டு இருக்கான்னு பாக்காதீங்க. இது எவ்ரிடே மார்னிங் அண்ட் நைட் கொடுக்குற ஒர்க் அவுட். நீங்க வேணா பாருங்க, கொஞ்ச நாள் நல்ல மஸ்குலரா பேலன்ஸா வருவான். ஆக்சுவலா 3 வேக்சின் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. சோ வெளியில கூட்டி என்னால போய் ட்ரெயின் பண்ண முடியாதுன்றதுனால ஒன்னு பால்கனி இல்ல மொட்டை மால்ல தான் ட்ரெயின் பண்ணுவேன். பிகாஸ் அந்த இடத்துல தான் சர்ஃபேஸ் கொஞ்சம் ரஃபா இருக்கும். இவனோட பின்னாடி லெக்கையும் நிறைய யூஸ் பண்ண வைக்கணும்ன்றதுக்காக ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10-15 வழியே படி ஏறி கூட்டு வருவேன். பட் அதுக்கப்புறம் தான் இந்த ஐடியா யோசிச்சேன். செமையா செட் ஆச்சு. பேசிக்கலி அவனோட ஃபேவரட் கோழி கழுத்தை நல்ல மோப்பம் பிடிக்க வச்சுட்டு மூக்குக்கு மேல கட்டி விட்டுருவேன். சோ பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் இருக்கும். இப்ப அவன் ஃபுல்லா அப்ரைட்டா நின்னா மட்டும்தான் அதை அவன் கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சாப்பிட முடியும். சில நேரத்தில் அதை 15 நிமிஷம் சாப்பிடுவான், சில நேரம் 20 நிமிஷம் ஆகும், சில நேரம் அரை மணி நேரம் 40 நிமிஷம்லாம் கூட ஸ்ட்ரகிள் பண்ணி சாப்பிடுவான். அண்ணா அதை கொஞ்சம் சைடாவும் கட்டி வச்சிருவான். அப்பதான் ஒரு கால் கம்பியில இருக்கும், இன்னொரு கால் வந்து தொங்கிக்கிட்டே இருக்கும் ஃப்ரீ ஃபாலா. ஃபர்ஸ்ட்லாம் அந்த கால் யூஸ் பண்ண மாட்டான். பட் இப்போதான் அந்த காலை தூக்கி மேல கயிறுல போட்டு கிராப் பண்ணி கடிச்சு சாப்பிடுறான். கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இருக்கான். இப்போ அவனோட பின்னாடி இருக்க லெக்கை மட்டும் பாருங்க, எப்படி தகிட திமிடி ஃபுல் ஒரு மூவ்மெண்ட்லயே இருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலா அவன் அப்ரைட்டா குச்சி மாதிரி நின்னா மட்டும்தான் அந்த பீஸை கொஞ்சம் கொஞ்சமா அவனால கடிச்சு சாப்பிட முடியும், இல்லனா புல் பண்ண முடியும், இல்லனா கீழே விழுந்துரும். அது அவனுக்கே தெரிஞ்சிச்சு. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு போய் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் ஏத்துறதுக்கு என்ன பண்ணுவேன்னா, பால்கனில இந்த ஒயர் இருக்கும், இந்த ஒயர்ல கட்டி தொங்க விட்டுருவேன். பட் இதுல வந்து நான் செவுத்து சப்போர்ட்டை ஃபுல்லா கட் பண்ணிடுவேன். நான் மட்டும் தான் பிடிச்சிருப்பேன். சோ ஃபுல்லா அவன் 2 காலையும் பிடிச்சி கிராப் பண்ணி தொங்கல்லையே நின்றுட்டு அதை சாப்பிடணும். சில டைம் என்ன பண்ணுவேன், கேட்டை திறந்து விட்டுட்டு கயிறை முன்னாடி போட்டு விட்டுருவேன். சோ அவன் முன்னாடி தள்ளினானா அது வந்து புஷ் ஆகும், அவன் பின்னாடி வந்தானா அது வந்து புல் ஆகும். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல கரெக்டான லெவல பிடிச்சா மட்டும் தான் அது நிக்கும். அப்பதான் அவனால சாப்பிடவும் முடியும். சோ புல்லு புஷ் ஒர்க் அவுட்டை வீட்லயே போட்டுட்டு இருக்கேன். பட் ஒரு வாட்டியும் இந்த கயிறுல நாட்டு போட்டு மாத்தி அளவை மாத்தி ஹைட்டை மாத்துறது தான் கஷ்டமா இருக்கும். பட் உங்களுக்கு ஏதாவது டாக்டிக்கல் கயிறு ஐடியா ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல கீழே சொல்லி விடுங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அவனே சாப்பிடுவான். அப்படி இல்லைனா கூட சில நேரத்துல நானே உடச்சு கொடுத்துருவேன். சோ தட் அவனுக்கு ஓகே, இவனுக்கு நம்ம இதை சாப்பிடுறது மேட்டர் இல்ல, 1 மணி நேரம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணா இவனே போட்டுருவான்றது புரிஞ்சா போதும். இந்த ஐடியா எப்படி இருக்கு, ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் நண்பர்களே. நாய் செய்திகளுக்காக நானும் என் நாய்க்குட்டி மாறணும். டாடா.